ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் ஒரு டாஸ் ஸ்டிமுலேட்டர் உருவாக்க போகிறோம். அதாவது ஒரு ஹெட்டாக டெய்லாக நம்ம எத்தனை தடவை கொடுக்கமோ அந்த தடவை ஹெட் டெயில் டாஸ் ரன் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணால் அதுக்கு எப்போது நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் ரேண்டமாக இம்போர்ட் பண்ணிக்கணும். ரேண்டம் அஸ் ஆர் இப்போ என்ன பண்ணால் ஹெட்டு வேண்டாம், சிம்பிளாக என்ன பண்ணால் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். எல்ஐ ஈக்குவல் டு ஒன்றில் வந்து ஹெட்டு கமா டெய்ல். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு லூப்பை ரன் பண்ண போகிறேன். எத்தனை தடவைன்னு கேட்கணும். ஹவு அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர்டேருந்து இன்புட் வாங்க போதும். ஒரு இன்டீஜர் இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் ஹவு மெனி டைம்ஸ் யூ நீட் டு டாஸ் அ காயின். யூசர்டேருந்து வாங்கியாச்சு. இப்போ என்ன செய்யணும், லூப் ரன் பண்ணணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் சி ஹவு. இப்போ என்ன செய்யணும், நம்ம சூஸ் பண்ணணும் ரேண்டமாக. அப்போ அதை ஒரு சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஆர் டாட் சி. சாய்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா, சியை விட்டுக்கலாம், சோயின்னு வச்சுக்கலாம். சாய்ஸ் எதில் இருந்தாலும் நம்மளுக்கு லிஸ்ட்லேருந்து சாய்ஸ் பண்ணணும். இப்போ என்னச்சுன்னா பிரிண்ட் சாய்ஸ் பண்ணதை பிரிண்ட் பண்ணணும். சாய்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டாஸ்க்கு அப்புறம் ஒரு நிமிஷம் லேட் ஆகணும். அதனால் நம்ம என்ன செய்யணும், டைம் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் டைம்st டி டாட் ஸ்லீப். நான் டாஸ் போட ஒரு நிமிஷம் மேலே காயின் போயிட்டு வர அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், சாய்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹெட்டு டெய்லை கவுண்ட் பண்ணணும். பண்ணாமல் இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஹவு மெனி டைம் ஒரு 7 டைம்ஸ் கொடுப்போம். சாய்ஸ் இஸ் நாட் டிஃபைன். சாரி, இங்கே சாய்ஸ்னு கொடுத்துட்டோம் பிரிண்டில். சாய் 7 டெய்ல் 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 ஹெட்டு 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 ஹெட்டு. இதான் சிம்பிள். இப்போ என்ன சொன்னால் எத்தனை தடவை ஹெட்டு எத்தனை தடவை டெய்ல் வந்திருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லலாம், இஃப் ஹெட் சாய் ஈக்குவல் டபுள் ஈக்குவல் டு ஹெட்டாக இருந்ததுன்னா சிம்பிளாக ஹச்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிடும். அதை ஈக்குவல் டு 1 ஆக்கிடும். இங்கே வந்து ஹச் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறோம். ஹச் ஈக்குவல் டு டெய்லுக்கு ஈக்குவல் டு 0. இப்போ என்ன செய்யணும்னா எல்ஸ் டீயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்ஸ் டி ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன செய்யணும்னா கடைசி ஃபார் லூப் நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் print double quotation head equal to comma h. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடலாம். print tail equal to comma டி. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதோட 10 கொடுப்போம். ஸ்லீப் அஸ் நோ அட்ரிபியூட். யாருக்குமே அங்கே டீன்னு ஒன்று கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது டி டாட் ஸ்லீப் கன்ஃபியூஷன் வருது. டீன்னு வச்சுக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஹெட்டோட டெய்ல் ஹெட் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு 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 7 தடவை, டெய்ல் 3 தடவை வந்திருக்கு. இதை வேணால் ஒரு யூசர்ட்டேருந்து
கெஸ் பண்ண சொல்லலாம். எத்தனை தடவை ஹெட்டோடு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அப்படி கெஸ்ஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து அப்படி பண்ணலாம், பண்ணி பார்ப்போம்லாம். டைப் பண்ணுவோம். மெனின்னு வச்சுக்கலாம். வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட்டு கெஸ் ஹவு மெனி டைம் ஹெட் வில் கம். இதை வந்து மெனி 2ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி டெய்லுக்கு வாங்குவோம். ஐயோ, காப்பி பேஸ்ட். ஹெட்டுக்கு பதிலாக டெய்ல் போடும். டெய்ல் இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் மெனி டபுள் ஈக்குவல் டு ஹெட்டாக இருந்ததுன்னா பிரிண்ட் யூ வாண்ட். அப்படி இல்லைன்னா ஒன்றும் அவுட்புட்டில் எல்இஃப் யூஸ் பண்ணணும். எல்இஃப் மெனி 2 டெய்ல்ஸ் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். டபுள் ஈக்குவல் டு டி தானே, டி தான், கோலன் பிரிண்ட் யூ ஓன். அப்படி எதுவுமே இல்லைனா யூ லூஸ்ன்னு வச்சுக்கலாம். பிரிண்ட் யூ லூஸ். இப்போ ரன் பண்ணுவோம். இன்வேலிட் சின்டாக்ஸ் எங்கே கொட்டேஷன் போடலையோ. இப்போ ரன் பண்ணுவோம். யூ லூஸ் இன்வேலிட். ஸோ கமா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஹவு மெனி டைம் 10 டைம் கேட்கேன். ஹெட்டு வந்து ஒரு 7 தடவை வச்சுக்கலாம். 7 வேண்டாம், ஒரு 6 வச்சுக்கிடும். டெய்லு ஒரு 4 தடவை வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்ல் கரெக்டாக வரும் நம்புகிறேன். டெய்ல், ஐயோ எஸ், நான் ரெண்டுமே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நண்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.